நீங்க ஒரு புக் கூட இது வரைக்கும் படிச்சது இல்லையா? ஆனா புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கா? அப்படி இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இது. நானும் என் லைஃப்ல பெருசா புக் படிச்சது இல்ல இதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் என்னோட லைஃப்ல புக்ஸ கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்தேன். என்னோட ஹேபிட்ட அது மாத்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, புக்ஸ் படிக்கிறது அவ்ளோ ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்ல. அது ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அவ்வளதான். நான் என்ன பண்ணேன் அப்படின்றதையும், எனக்கு ஒர்க் ஆன விஷயங்களையும் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல ஆரம்பிக்கும் போதே சின்ன புத்தகங்களா ஆரம்பிங்க. சின்ன புத்தகங்கள் படிக்கும்போது, இந்த புத்தகம் ஈஸியா படிச்சு முடிச்சுட்டோம். நம்மளால முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். இல்லன்னா, இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு இவ்ளோ லேட் ஆச்சு. என்னால புத்தகம் படிக்க முடியாதுன்னு நெனச்சு அத அப்படியே விட்டுருவீங்க. ஸோ, ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சின்ன புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்த வாங்கி படிங்க. ஏன்னா நெறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த புத்தகங்கள் படிங்க, இந்த புத்தகங்கள் படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க ஆல்ரெடி நெறைய புக்ஸ படிச்சு அனுபவம் இருக்கிறனால, அவங்களால ஈஸியா ஒரு புக்க வந்து முடிக்க முடியும். ஆனா, நம்மளால அப்படி இல்ல. ஸ்டார்ட்டிங் டைம்ல நம்ம புக் படிக்கும்போது எப்பவுமே சின்ன புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். நமக்கு பிடிச்ச புத்தகங்கள்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு கவிதையா இருக்கலாம், ஒரு கதையா இருக்கலாம், ஒரு குறு நாவலா இருக்கலாம். நாவல் கூட தேவையில்ல. ஒரு சின்ன சின்ன கவிதை புத்தகத்துல இருந்து கதை புத்தகம் அந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும்போது, அது போர் அடிக்காம இருக்கும். இல்லைன்னா அந்த டாபிக் உங்களுக்கு செட் ஆகல அப்படின்ற ஃபீல் குடுத்துடலாம். ஸோ எப்பவுமே சின்ன விஷயங்களா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அந்த விஷயங்கள மட்டும் படிங்க. மோட்டிவேஷன் பிடிக்கும்னா மோட்டிவேஷன், கவிதை பிடிக்கும்னா கவிதை புத்தகம், இல்ல கதைகளா எனக்கு பிடிக்கும் அப்படின்னா கதை புத்தகத்துல இருந்து ஆரம்பிங்க. கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகலாம். ஒரு சின்ன டைம ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதாவது இந்த டைம் கிடைச்சாதான் நான் படிப்பேன். இவ்ளோ நேரம் கிடைச்சாதான் நான் படிப்பேன் அப்படின்னு இல்லாம, ஒரு சின்ன டைமா இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் அப்படின்னா ஆரம்பத்துல நீங்க பழக்கப்படுத்தும்போது என்ன ஆகும்னா, அடுத்தடுத்து படிக்கலாமான்ற ஆர்வம் வரும். நான் முதல்ல நிக்காம 2 மணி நேரத்துல படிச்சு முடிச்ச புக் அப்படின்னா, இக்கிகை புத்தகம் தான். ஏன்னா அந்த புத்தகத்துல ஆரம்பத்துல இருந்து படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். போதும் நம்ம பாதி புக் படிச்சுட்டோம், வைக்கலாம் அப்படின்ற எண்ணமே வராது. அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சிடலாம் அப்படின்னு தான் தோணும். அந்த அந்த நிலைமை வர வரைக்கும் நீங்க வந்து படிக்கலாம். இல்லன்னா, நீங்க ஆரம்பத்துல ஒரு 10 மினிட்ஸ் படிச்சாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்ப தோணுதோ அது வரைக்கும் படிக்கலாம். 4வது ஒரு புக் படிக்கிறீங்க அப்படின்னா, அது புரியலைன்னா விட்டுருங்க. புரியிற வரைக்கும் ட்ரை பண்ணி நான் படிக்கிறேன்னு கஷ்டப்பட்டு ஒரு புக்க படிக்கும்போது என்ன ஆகும்னா, போர் அடிக்க ஆரம்பிச்சுரும். ஐயோ! இந்த புக்க இவ்ளோ காசு குடுத்து வாங்கிட்டோம். நம்ம இதுக்காக இந்த புக்க உட்கார்ந்து படிச்சே ஆகணுமா? அப்படின்ற ஒரு ஃபீல் குடுத்துடலாம். ஸோ நீங்க வந்து போர் அடிக்குது, புரியல அப்படின்னா, தயவு செஞ்சு அத ரொம்ப கன்டின்யூ பண்ணிட்டு இருக்காதீங்க. அதனால டென்ஷன் ஆகும். அப்ப என்ன ஆகும்? எனக்கு இந்த புக் வாசிக்கிற பழக்கமே எனக்கு வரல அப்படின்னு சொல்லி அப்படியே விட்டுருவீங்க. ஸோ நீங்க புரிஞ்சுகிட்டு படிங்க. புரியலைன்னா விட்டுருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அடுத்த புத்தகத்த படிங்க. அடுத்து ஃபீல் பண்ணுங்க. அந்த புத்தகத்தோட நெருக்கமா இருக்கிறதா ஃபீல் பண்ணணும். ஒரு ஐடியா கிடைக்குது அப்படின்னா, அந்த ஐடியாவ லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ, அத முதல்ல செய்யணும். ஏன்னா, ஆரம்ப கட்டத்துல நம்ம படிக்கிற சின்ன புத்தகங்கள் கொஞ்சம் பேஜ் தான் இருக்கு அப்படின்னா, "அன்பா இருங்க" அப்படின்னு ஒரு புத்தகம் சொல்லிக் குடுக்குதுன்னா, சில நேரங்கள்ல அன்பா இருக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் லைஃப்ல இன்க்ளூட் பண்ணிட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புத்தகத்துக்கு நம்ம வேல்யூ குடுப்போம். ஸோ புக் படிக்கிறது நம்ம லைஃப பல நேரங்கள்ல மாத்தும். இந்த புக்ஸ் படிக்கிறது அப்படின்றது சொல்லப்போனா பெரிய பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் இல்ல. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான். ஆனா அந்த சின்ன சேஞ்சஸ் வந்து லைஃப்ல பெரிய டிஃபரன்ஸ குடுக்கும். புக் படிக்க எது சரியான நேரம் நான் சொல்லட்டா? இப்பதான். இந்த நிமிஷம் சரியானது. தள்ளி போடாம இப்பவே புக் படிக்க ஆரம்பிங்க.